டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்டு, டாக்ஸிக்கான கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும், இந்த ஜென்சிக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் பூமர். ஒரு தாய் பிஎஸ்எஸ் அட்டன் பண்ணா அந்த குடும்பமே உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கிற எந்த ஒரு விஷயமும் வேர் இல்லாமல் நடக்காது. அதாவது திரும்ப திரும்ப டிப்ரெஷன் வருது, இல்ல திரும்ப திரும்ப ஒரு பழக்கத்துக்கு, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவறீங்க. தப்புன்னு தெரிஞ்சும் கரெக்டா அந்த டைம் ஆச்சுன்னா குடிக்க போயிடுறீங்க. இல்ல தப்புன்னு தெரிஞ்சும் கண்ணு எரியுது, டயர்டா இருக்கு தெரிஞ்சும் விடாம டூம் ஸ்க்ரோலிங் மாதிரி அந்த டிவைஸை நோண்டிட்டு இருக்கீங்க. இல்ல தப்புன்னு தெரிஞ்சும் தேவையில்லாம எரிஞ்சு விழுந்துடுறீங்க. தப்புன்னு தெரிஞ்சும் இந்த ரம்மி ஆடுற மாதிரியான உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற சூதாட்ட பழக்கங்கள்ல சிக்கிடுறீங்க. டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்டு, டாக்ஸிக்கான கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் அவங்க கொடுக்குற அட்டென்ஷன் இல்லை ஏதாவது ஒரு சுகத்துக்காக மயங்கி திரும்ப திரும்ப இந்த மாதிரி உறவுகளை சிக்கிறீங்க. இது எல்லாமே அதோட வேர் உங்களுக்குள்ள இல்லாமல் வெளியில அந்த நிகழ்வுகள் நடக்காது. ஏண்டா இதே மாதிரி டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டு, டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டு, டாக்ஸிக் பாய் பெஸ்டி, டாக்ஸிக் கேர்ள் பெஸ்டியாவே அட்ராக்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அதோட வேர் உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜென்சிக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் பூமர் கிடையாதுங்கய்யா. நான் பூமர் கிடையாது. சத்தியத்தை நீங்கெல்லாம் ஒரு இனிமையான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாரையும் ஒரு பூ மாதிரி பாக்குறேங்கய்யா. ரொம்ப அழகா நீங்க வாழணும், மலர்ந்து முழுமையாக வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு புசிச்சு காய்த்து கனிந்து நீங்களும் வாழ்ந்து அடுத்த தலைமுறையையும் இனிமையா உருவாக்கி, உபனிஷத்து ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, சதகோசமாக நூறாண்டுகள் வாழ்வீர்களாக. வெறும் ஒரு நூறாண்டு இல்ல, நூறாண்டுகள் வாழ்வீர்களாக, வாழ்வாங்கு வாழ்வீர்களாக. நீங்க வாழணும் அப்படிங்கிற இனிமையான நேர்மையான நட்பு, அன்பு, காதல், விருப்பம் இவைகள்னால சொல்றேங்கய்யா. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் மெச்சூர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காதுங்க. எதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணும். பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி அதெல்லாம் கூட அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ்னால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு எமோஷனலா இன்வால்வ் ஆகாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல எமோஷனலா இன்வால்வ் ஆகல, ஒரு பிளே மாதிரி, டைம் பாஸ் மாதிரி, பிசிக்கலா மட்டும் இன்வால்வ் ஆகிக்கலாமா? கிடையாது. நீங்க அந்த அளவுக்கு கான்ஷியஸ்னஸா சக்தி வாய்ந்தவர் கிடையாது. பிசிக்கலா இன்வால்வ் ஆனா எமோஷனலாவும் இன்வால்வ் ஆயிடுவீங்க. பிசிக்கலா இன்வால்வ் ஆயும் எமோஷனலா இன்வால்வ் ஆகாத அளவுக்கு நீங்க கான்ஷியஸா பழுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் கண்டுக்க வேண்டியதில்லை. ஓகே, அவனால அவனை மேனேஜ் பண்ணிக்க முடியும், அவளால அவளை மேனேஜ் பண்ணிக்க முடியும். அவ கான்ஷியஸா மெச்சூர்டு அப்படின்னு விட்டுறலாம். அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா நீங்களே கூட அந்த ரிப்பீட்டட் சஃபரிங்குள்ள போக மாட்டீங்கயா. ரிப்பீட்டட் சஃபரிங் இஸ் நாட் ரேண்டம். திரும்ப திரும்ப வருகின்ற துன்பம் தற்செயலானது கிடையாது. நம்ம இந்த நவீன காலத்துல பேரண்ட்ஸ் எல்லாம்
5 லட்சம் ரூபா மாசம் சார்ஜ் பண்ற ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல கொண்டு போய் குழந்தைங்களை விடுறது, இல்ல 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு கோழி பண்ண மாதிரி பிள்ளைங்களை அடைச்சி வச்சு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், இல்ல 100% ஆல் பாஸ் பண்ணணுன்றதுக்காக உங்க பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு பேர் எடுத்து உங்களை அந்த ஸ்கூல் பேர் எடுத்துப்பாங்க. ஆனா உங்க பிள்ளைங்களை மென்டலா செதைச்சு உங்க லைஃப்ல தூக்கி போடுவாங்க. உரிச்ச கோழிய தூக்கி வானலியில போடுற மாதிரி உங்க குழந்தைங்களை மென்டலா செதைச்சு வாழ்க்கைக்கு அனுப்பி விடுவாங்க. அவன் வெளியில வந்தானா புத்தகத்துல இருக்க தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கெல்லாம் செலவு பண்றதை விட ஒரு மாசம் நீங்க பரமசிவசேனை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி கான்ஷியஸா உங்களை கட்டமைத்துக் கொள்ளவும், உங்கள் வாழ்க்கையை கடந்ததை அழித்து சீரமைத்து வாழுகின்ற அறிவியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கல்வியும் வெற்றி, கல்வி ஞானமாகும், உறவுகள் உயர்வாகும், எல்லாத்துலயும் வெற்றி அடைவாங்க. ஒரு ஆண் டிஎஸ்எஸ் அட்டன் பண்ணாருன்னா அந்த ஒருத்தர் என்லைட்டன் ஆவார். ஒரு தாய் டிஎஸ்எஸ் அட்டன் பண்ணா அந்த குடும்பமே என்லைட்டன் ஆயிடும். அந்த அம்மாக்கு தெரியும் சோத்தோட சேர்த்து இந்த ஞானத்தை எப்படி வச்சு பையனுக்கும் பொண்ணுக்கும் சரி கணவனுக்கும் மாமியாருக்கும் சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்துறன்னு அந்த அம்மாக்கு உள்ள ஞானம் வந்துருச்சுன்னா சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஞானத்தை வச்சு கொடுத்துருங்கய்யா. சத்தியமா சொல்றேங்கய்யா, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்கய்யா. அதனாலதான் எனக்கு சின்ன வயசுலயே இதெல்லாம் வச்சு 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 கொடுத்து விட்டாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானவங்க தான். ஆனா என்னுடைய வாழ்க்கை சூழல் அழகா அமைச்சு கொடுத்துட்டாங்கய்யா. இந்த அமைச்சு கொடுத்ததுனால அந்த ஈகோ சிஸ்டம் என்னை மலரச் செய்தது. வருகின்ற ஜூன் 1 முதல் ஜூலை 1 வரை கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனை பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.